அடுத்த நல்லவர். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம். அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் நினைவிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ரைட், சேர்ந்து நிறுத்தி சத்தமாய் வாசிக்கலாம். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Read it again, திரும்ப ஒரு முறை. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை போன ஞாயிற்றுக்கிழமைக்கும் முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுதல், obtaining God's promises என்கிற தலைப்புல கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசினார். இன்றைக்கும் நம் முதல் பகுதியில் என்ன தியானித்தோம் என்பதை ஒரு விசை நினைவுபடுத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாய் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றார். என்ன செய்தாரா? பெற்றார். இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களின் நிறைவை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது வெறுமனே ஒரு வார்த்தையாய் கடந்து போய்விடாமல், அது வெறுமனே ஏதோ வேதத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வசனங்களில் அதுவும் ஒரு வசனம் என்று கடந்து போய்விடாமல், அந்த வார்த்தையின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் அதன் முதல் பகுதியாய் தியானித்தோம். வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவை, வாட் ஆர் ப்ராமிசஸ் லைக் என்கிற தலைப்புல தான் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். அதில் 3 காரியங்களை நாம் தியானித்தோம். முதல் காரியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது ஜீவனுள்ளதா இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது பார்த்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது வல்லமையுள்ளதா இருக்கிறது. எப்படிப்பட்டதா இருக்கிறது? Promises are alive and promises are active. மூன்றாவது காரியம் பார்த்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்காக சுமந்து வருகிறது. என்ன செய்கிறது? அது வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, வெறுமனே ஒரு வசனம் அல்ல. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உள்ளாக எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஸ்டஃப் பண்ணி, அதை ஆண்டவர் உள்ளே அடைத்து எனக்கு ஒரு பொக்கிஷத்தை போல, பரிசை போல என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எனவே வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக, எனக்காக சுமந்து வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவை என்பதை நம்ம தியானிச்சிட்டோம். இப்போ இரண்டாவது பகுதியாய் இந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் என்ன செய்வது? வாட் டு வி டூ வித் ப்ராமிசஸ்? அதை நம்ம வச்சு என்ன பண்றது பாஸ்டர்? அது எப்படிப்பட்டதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அதிலிருந்து நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நல்ல விலையுயர்ந்த பைக் ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டுக்காட்டி பைக் ஒன்று வாங்குறோம், லட்சக்கணக்கில் போட்டு வாங்குறோம். வாங்கிட்டு பைக் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல அப்படின்னா வாங்கி பிரயோஜனம் இருக்கா? அப்படி வாங்கி எனக்கு பைக் ஓட்ட தெரியலனா நான் வாங்குறதும் ஒன்று தான். சத்தம் வரலையே. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சிருச்சுல? இப்போ சொல்லுங்க, வாங்குறதும் ஒன்று தான், வாங்காம இருக்கிறதும் ஒன்று தான். வாக்குத்தத்தத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறியாதிருப்போமே, ஆனால் வாக்குத்தத்தத்தை நாம் வாங்குவதும் ஒன்றுதான், வாக்குத்தத்தம் இல்லாமல் சராசரியான ஒரு வாழ்க்கை வாழுவதும் ஒன்றுதான். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு பழைய கதை, அதை நான் சொல்லிட்டு அப்படியே செய்திக்குள்ளாக போகலாம். எத்தனை பேருக்கு இந்த தங்க முட்டை இடுகிற வாத்து கதை தெரியும்? தங்க முட்டை இடுகிற வாத்து, ஆமா, எல்லாருக்கும் தெரியும். 70s இப்போ 20s வரைக்கும் என்ன செய்யும்? 2K ஜென்சி அப்படி சொல்லணும், அவங்க வரைக்கும் என்ன செய்யும்? தெரியும். சரி, இப்போ இந்த கதையை நான் முதல்ல சொல்ல போறது இல்லை, பாதியிலிருந்து முடிக்கிறேன் நேர கருதி. இல்லை கவனிங்க. இப்போ அந்த வாத்து மேய்க்கிறவருக்கு அந்த வாத்து தங்க முட்டை இடுகிற வாத்துன்றது நல்லா என்ன செய்யும்? தெரியும். எப்படி தெரியும்? அவர் அந்த முட்டையை பார்க்கிறாரு, அதை விற்கிறாரு, அதன் மூலமாய் அவர் பல நன்மைகளை என்ன செய்கிறார்? அனுபவிக்கிறார். இப்ப இவ்வளவு தெரிஞ்ச அந்த வாத்து மேய்க்கிற மனுஷனுக்கு ஒரு காரியம் தெரியல. என்ன தெரியுமா? இந்த வாத்தை எப்படி பயன்படுத்தினா கடைசி வரைக்கும் நம்மளால நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது இந்த வாத்தை நாம் எப்படி பயன்படுத்தினால் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத என்ன செய்யல?
தெரியல. தெரியாம என்ன பண்ணாரு? அதை அறுத்து புதைச்சிட்டார். இப்ப அவரு புதைச்சது வார்த்தை மட்டுமா? அவருக்கு கிடைக்க வேண்டியதையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாரு? புதைச்சிட்டார். இன்றைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் இந்த தங்க முட்டை இடுகிற வாத்து போல வாக்குத்தத்தம் இருக்கு. எதை போல இருக்கு? தங்க முட்டை இடுகிற வாத்து போல ஆண்டவர் தம்முடைய நன்மைகளை உள்ளே வைத்து உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் என்கிற தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி கையாள வேண்டும், அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருந்து அதை செயல்படுத்தினால் ஒழிய அதற்கு உள்ளிருந்து நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதனால் மாத்திரம் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்து விடாது? கிடைத்து விடாது. அதை சார்ந்து நீங்களும் நானும் சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு உணர்வு உண்டு. என்ன அப்படி தெரியுமா? இப்போ நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்மஸ் சர்வீஸ் அல்லது சண்டே சர்வீஸ், இந்த மாதிரி ப்ரேயர் மீட்டிங்ஸில் போய் சும்மா உட்காந்துட்டு வந்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாராகிலும் இருப்பீர்களே ஆனால் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், பரிசுத்த வேதாகமம் அப்படி செயல்படுகிறது இல்லை. கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட செயல்பாட்டை ஆதரிக்கிறதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெறுமனே பில்டிங்குள்ள வந்துட்டு, வெறுமனே சர்ச்சுக்குள்ள வந்துட்டு, வெறுமனே பேசுறத 2 மணி நேரம் எதை கேட்டுட்டு போவோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு போறதுனால மாத்திரம், அல்லது வெறுமனே இந்த வேத புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி, இந்த திருக்குறள் போட்டியில நடக்கும் பார்த்துருக்கீங்களா? இப்ப இந்த கலை திருவிழாலாம் நடத்துனாங்க. அதுல ஒரு போட்டி வச்சாங்க. திருக்குறளை மனப்பாடம் பண்ணி இவ்வளவு நேரத்துல என்ன செய்யணும், ஒப்பிச்சா ஒரு பிரைஸ் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சந்தோஷம். பிள்ளைகள் திருக்குறள் படிக்கிறத உற்சாகப்படுத்தணும். ஆனா திருக்குறளை எழுதினதின் நோக்கம் என்ன? மனப்பாடம் பண்ணி சொல்லி பிரைஸ் வாங்குறதுக்கா? எதற்காக எழுதப்பட்டது? சில நல்ல கருத்துக்களை சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த வேத வசனமும் ஏதோ அப்படி சும்மா கேட்டுட்டு போனோம், ஏதோ நம்முடைய ஆறுதலுக்காக கேட்டோம், ஏதோ நம்முடைய உற்சாகத்துக்காக கேட்டோம் என்று கேட்டு போவதற்காக அல்ல. இதை நீங்கள் சரியான வகையில் கையாளும் பொழுதுதான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவான பலனை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் அப்படி சரியாய் கர்த்தருடைய வார்த்தையை ஹேண்டில் பண்ணதை பார்க்கிறோம். வேதத்துல இன்னொரு நபர், வேத வரலாற்றுல இந்த நபரை பற்றி மிக குறுகிய ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஓபேத் ஏதோம் என்கிறவர் குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டி அமினதாபின் வீட்டில் இருக்கிறது. இப்ப தாவீது வசனம் சொல்லுகிறது 30,000 பேரை கூட்டிட்டு போறார். எத்தனை பேரை? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேரை? 30,000 பேர். நம்ம இன்னைக்கு 3,000 பேர் கூட்டிட்டா நமக்கு எப்படி இருக்கு? 5,000 பேர்லாம் கூடிட்டா ஓஹோ, இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. பாருங்க, தாவீது கர்த்தருடைய பெட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு எத்தனை பேரை செட்டப் பண்றாரு? 30,000 பேர்த்த கேதர் பண்ணி ஆரவாரங்களோடு மேல தாளங்களோடு போய் அங்கிருந்து கர்த்தருடைய பெட்டி எடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல வர்றாங்க, பயங்கர டான்ஸ். தாவீதும் சேர்ந்து என்ன செய்கிறாரு? பயங்கர டான்ஸ். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரோன்ற மகிழ்ச்சியில உற்சாகம் ஆடிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஆட்டத்துல அதை சுமந்துட்டு போன வண்டி லேசா ஒரு மேட்ல ஏறி என்ன செஞ்சிருச்சு, இப்ப கர்த்தருடைய பெட்டி விழுக போகுதுன்னு உடனே அந்த ஊசா என்கிற ஒருவர் அதை ஓடி போய் என்ன செஞ்சாரு? வசனம் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் கோபமானதுனால அங்கே அவனை என்ன செய்தாரா? அடித்தார். அங்கே பெட்டியின் அண்டையிலே அவன் செத்தான் அப்படின்னு இருக்கு. உடனே தாவீதுக்கு ஆடிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப என்ன செஞ்சிருச்சு? தாவீது பயந்து இதோட கர்த்தருடைய பெட்டியை நம்ம உள்ள கொண்டுட்டு போவேனான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஓபேத் ஏதோம் என்கிறவருடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப ஏன் கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேல வெளிப்பட்டது என்றால், அந்நாட்களில லேவி கோத்திரத்தை தான் கர்த்தருடைய பெட்டியை தொடுவதற்கும் பராமரிப்பதற்குமான பொறுப்பை ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? நியமித்திருந்தார். இப்ப அந்த கோத்திரத்தை சேராத ஊசா அதை போய் தொட்ட உடனே கர்த்தருடைய கோபம் அவர் மேல என்ன செய்கிறது? வருகிறது. நல்லா கவனிங்க. இப்ப பெட்டியை கொண்டு போய் எங்க வச்சாச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டுல வச்சாச்சு. இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. தாவீது அவருடைய அரண்மனைக்கு போயிட்டார். எல்லாம் 30,000 பேரும் கலைஞ்சு அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இப்போ 3 மாசம் ஆகுறப்போ தேசத்திற்குள்ள அப்படியே ஒரு செய்தி பரவுகிறது, ஒரு நியூஸ் பரவுது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய பெட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ லேவி கோத்திர தள்ளாதவனான ஊசா அதை தொட்டதனால அவர் இறந்து போனார். இப்போ இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல, அப்படின்னா அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரான்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இந்த ஓபேத் ஏதோம் எந்த கோத்திரத்தையும் சேர்ந்தவர் இல்லை.
வசனம் சொல்லுகிறது அவர் கீத்தியனான, அப்படின்னா பெலிஸ்தியருடைய அந்த வம்சாவளியை சேர்ந்த ஒருவர். எந்த பெலிஸ்தியர்? உடனே நமக்கு யார் வர்றா பெலிஸ்தியர்? ஒன்னே ஆப்போனன்ட் டீம். அந்த வம்சாவளியை சேர்ந்த கீத்தியனான ஓபேத்ஏதோமினுடைய வீட்டை கர்த்தருடைய பெட்டி என்ன செஞ்சுச்சான்? ஆசீர்வதித்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எந்த அளவிற்கு ஓபேத்ஏதோம் கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய வீட்டில் வைத்திருப்பதற்கும் அதை கையாளுவதற்கும் அவர் ஆயத்தமாய் இருந்திருப்பாரே, ஆனால் ஊசாவை பழி வாங்கிய கர்த்தருடைய பெட்டி ஓபேத்ஏதோமை என்ன செய்தது? ஆசீர்வதித்தது. வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய பெட்டி நம்ம வீட்டுக்கு வருதுன்னா, ஏதோ எங்கள் வீட்டில் புது டிவி வாங்கிட்டோம், புது ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், அல்லது புதுசாக ஒரு டேபிள் வாங்கிட்டோம், இந்த டேபிளை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? வாங்கி இங்கே ஹாலில் இடம் இருந்தால் ஹாலில் போடுவோம், இல்லை பெட்ரூமில் போடணும்னா பெட்ரூமில் என்ன செய்வோம்? போடுவோம். இல்லை எங்கேயுமே போட இடம்லாம் கட்டிலுக்கடியில், அதெல்லாம் அதற்கு நியமிக்கப்பட்ட இடங்கள். கட்டிலுக்கடியில் போட்டு என்ன செஞ்சிருவோம்? அடைச்சி வச்சிருவோம். அப்புறம் பூச்சி வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு என்ன செய்யணும்? சோத்திரம். கட்டிலுக்கடியில் போட்டு அடைச்சி. இப்போ கர்த்தருடைய பெட்டி ஒருத்தர் வீட்டுக்கு வருதுன்னா, சந்தோஷமாக வாங்க, எங்கள் வீட்டில் இடம் இருக்குது, அந்த ரூம் சும்மா தான் இருக்குது, அங்கே என்ன செஞ்சிருவோம்? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிங்க, நீங்கள் அந்த பக்கம். தாவீதே பக்கத்தில் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா கண்ணார பார்த்துட்டார்ல. யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. பெட்டியை தொட்டதுக்காக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அப்படிப்பட்ட பெட்டியை ஒருத்தர் தைரியமா தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால், அந்த பெட்டியை எப்படி கையாள வேண்டும் என்பது அவருக்கு என்ன செய்திருந்தது? தெரிந்திருந்தது. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்த 3 மாசமும் ஓபேத்ஏதோமோட வீடு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவர்களுடைய வழக்கமான வேலைகள், அவருடைய வழக்கமான பழக்க எல்லாமே டோட்டலா மாறி இருக்கணும். அப்படி இருந்ததனால தான் கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் ஓபேத்ஏதோமினுடைய வீடு என்ன செய்யப்பட்டது? ஆசீர்வதிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஓபேத்ஏதோமினுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி போனது போல இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும், நம் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகிய பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வீடும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? பக்கத்தில் வச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த பெட்டியை எப்படி கையாளணுமோ சொல்லுங்க, இந்த பெட்டியை எப்படி வச்சுக்கணுமோ, இந்த பெட்டியை வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை செய்வதற்காக சில மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப செய்திக்குள்ள போவோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் கையில் கிடைச்சிருச்சு, கர்த்தருடைய வார்த்தையை அவர் எனக்கு கொடுத்துட்டார். சபையின் அங்கமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம சொன்னோம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனம். மறுபடியும் ஒரு முறை சொல்லுவோமா? இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் என்னிலும் என் குடும்பத்திலும் நிறைவேற வேண்டும் என்கிற கவனம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை வாங்கினதற்கு பிறகு அதை வைத்து நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவரே உங்க வார்த்தையை கொடுத்துட்டீங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற கவனம், வாஞ்சை, ஆவல், ஆர்வம் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமை அப்படி ஒரு விசுவாசியாய் நாம் பார்க்க முடிகிறது. வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் ஆபிரகாமை குறித்து இப்படி எழுதுகிறார். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் நம்பிக்கையோடு என்ன செய்தாரா? He was continuously believing. அவர் தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருந்தார். அந்த எண்ணம் அவரை விட்டு என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை. அந்த எண்ணம் அவரை விட்டு போகவே இல்லை. அவருக்கு நம்மளை போல வேலை இருந்துச்சா? ஆமா, நம்மளை போல வேலை இருந்துச்சு. நம்மளை போல அவரு சாப்பிட்டாரா? நம்மளை போல அவர் என்ன செய்தார்? சாப்பிட்டார். நம்மளை போல அவருக்கும் மற்ற வேலைகள் அலுவல்கள் இருந்துச்சா? ஆமா, செல்வ செழிப்புள்ள சீமானா இருந்தார். அதை பூரா மேனேஜ் பண்ணணும், அதை பூரா கணக்கு வழக்கு பார்க்கணும், அவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணணும், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார்.
அவருக்கு நம்மளை போல பிரச்சனை இருந்துச்சு. கூடவே இருந்த லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கு என்ன வந்துச்சு? அந்த பஞ்சாயத்தையும் போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு? தீர்க்க வேண்டியிருக்கு. சரி, அந்த பஞ்சாயத்தை தீர்த்து விட்டா முடிஞ்சா? அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஆண்டவரே வாக்குத்தத்தம் அப்படியே இருந்துட்டாரா? இல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் லோத்துவையும் மனைவி என்ன செஞ்சுட்டாங்க? சரி, பிடிச்சிட்டு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஆளுகளை கூட்டு போய் தரடி போராடி என்ன செய்ய வேண்டியிருக்கு? சரி, வந்துட்டோம், அப்பாடா, இதுக்கு மேல நம்மளால அதுல மைண்டு போக முடியாது. நம்ம அடிக்கடி சொல்லுகிற காரியம் நம்மளால அப்படியே இதுல ஃபோக்கஸ்டா என்ன செய்ய முடியல, இருக்க முடியல பாஸ்டர். அது நாங்க விரும்புறோம் பாஸ்டர், வசனத்தை வாசிக்கணும், வாக்கு தத்தத்தை இப்படியாவது சுதந்திரிக்கணும்னு விரும்புறோம் பாஸ்டர். ஆனா அந்த வேலை வந்துடுது, இந்த வேலை வந்துடுது, அந்த பிரச்சனை வந்துடுது, இந்த பிரச்சனை வந்துடுது, வீட்டு காரியம், குடும்பத்திற்கு அடுத்த காரியம், ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு அடுத்த காரியம், மேக்ஸ், சயின்ஸு, சண்டேஸ்க்கு அங்கே ஆறாவதுல உட்காந்து கூட என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, என்ன பண்ண போறோம்ன்றது என்ன செய்ய வேண்டியிருக்கு? யோசிக்க வேண்டியிருக்கு. இப்படியே பல காரியங்கள் மண்டக்குள்ள ஓடுறதுனால ஃபோக்கஸ் பண்ண. ஆனால் ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்கிறது, அவன் நம்பிக்கையோடு தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அதாவது அது கண்டினியூ ஆகுது, அது ஒரு தொடர்ச்சியாய். ஆபிரகாமுக்கு சோதனை வரலையான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேறும் என்கிற கவனம் எனக்கு இருப்பதற்கு சோதனைகள் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பா உண்டு. என்ன சோதனை தெரியுமா? ஒரு மாதம் ஆக போகுது, இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜனவரி வர சனிக்கிழமை பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனை என்ன செஞ்சிச்சு? வந்துருச்சு. இந்த ஒரு மாதம் அப்படியே 15 நாள் ஜாமன் இருப்போம். ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தம் டெய்லி காலையில் இருந்துச்சு சொல்கிறப்ப என்னது? வாக்குத்தத்தம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கோம்? மறைஞ்சு அது தேஞ்சு இதான மாதிரி அப்படியே மாறி மங்கி கடைசியில் என்ன செஞ்சிடும்? 0 ஆகி போயிடும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன விதமான சோதனை வருகிறது? இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, நான் அதன் மீது கவனமா இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு, ஆண்டவரே உங்க வார்த்தை இப்படி சொல்லுது, ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீங்களா, இப்படி செய்யுங்க. ஒரு தேவை வந்தா, ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதில்ல, இப்படி நிறைவேற்றுங்கப்பா. ஒரு பிரச்சனை வந்தா, ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதில்ல, அதன்படி இப்படி செய்யுங்க. இப்படி நான் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் வருகிற சோதனை எப்படி வரும் தெரியுமா? முதல் காரியம், வாக்குத்தத்தத்தை வைத்து என்ன செய்யலாம் என்கிற கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மறைஞ்சு வாக்குத்தத்தத்தை விட்டுட்டு நான் என்ன செய்யலாம்னு மாறிடுது. எப்படி மாறிடுது? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தத்தை இப்படி சொல்லியிருக்க, சொல்லுங்க நான் என்ன செய்யணும். ஆண்டவரே உங்க வார்த்தை இப்படி சொல்லியிருக்கல, சொல்லுங்க நான் என்ன செய்யணும். இப்படி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாளாக இப்ப வாக்குத்தத்தம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே பிளர் ஆகி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போயிடுச்சு. இப்ப எது ஃபோக்கஸ் ஆயிடுச்சு? நான் என்ன. ஆபிரகாமுக்கு இந்த சோதனை வந்துச்சான்னு கேட்டா, ஆபிரகாமுக்கும் இந்த சோதனை வந்தது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜாதியாக பண்ணுவேன், நீ அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனவாய். எஸ் லார்ட், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே ஆதியாகமம் 15:2-3 ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லை, என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிற இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசருடைய பிள்ளை எனக்கு முன்னாடி இருக்கு, அந்த பிள்ளைய எனக்கு சுதந்திரவாளியா என்ன செய்யுங்க, வச்சுக்கங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு? நான் உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், உனக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை என்ன செய்யும். அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு இப்ப ஆபிரகாம் எந்த நிலைக்கு வர்றாரு? வாக்குத்தத்தத்தை வச்சு என்ன செய்யறதுன்றதை தாண்டி இப்ப நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப நாளா நமக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன யோசனை வருது? அந்த எலியேசர் ஆண்டவரே ரொம்ப நாளா என் வீட்டில் வேலை பார்க்குறாரு, என்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளை என்ன செஞ்சுச்சு. எனக்கு பிள்ளை இல்லாததுனால அவர் பிள்ளைய நான் என் பிள்ளையாவே நினைச்சு என்ன செஞ்சேன், வளர்த்தேன். அதனால எனக்கு பிறகு என்னுடைய சம்பத்துக்களை, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி என்ன செஞ்சுக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ அப்படி சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி செய்ததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றாரு, தேவனே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் என்ன செய்யறேன் இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் வாக்குத்தத்தத்தை கேட்டேன், இப்போ நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப எலியேசரோட பிள்ளைய கண்ணு முன்னால வந்து என்ன செய்யுது, நிக்குது.
அப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் மறுபடியும் அந்த சோதனையை தாண்டி ஆபிரகாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் வருது. இப்போ மறுபடியும் சோதனை வேற ரூட்ல வருது. என்ன ரூட்ல வருது? வேற ரூட்ல வருது. இப்போ அந்த ரூட் எப்படி வருது? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல, சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். இப்ப பாருங்க எப்படி வருதுன்னு. இப்ப யாரால் வீடு கட்டப்படுமா? ஆகாருடைய பிள்ளையினால என் வீடு என்ன செய்யப்படும்? வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? உன்னால் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். எப்ப வாக்குத்தத்தத்தை விளக்கிட்டு நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்ப என் பார்வை எங்க போகிறது? ஆகாருடைய பிள்ளையினால என் வீடு என்ன செய்யப்படும்? கட்டப்படும். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தத்தின் மீதான நம்முடைய பார்வை ஒரு நாள் எடுபடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமை நம்ம ஏன் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்றோம்னா, 25 வருஷம் இப்படி பல சோதனைகள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனை வருமானு கேட்டா, நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் மீது கவனமா இருக்கிறதற்கு சோதனை வருமா என்று கேட்டால் நிச்சயம் என்ன செய்யும்? வரும். 3/4 மணி நேரம் செய்தியை கேட்கறதுக்கே நமக்கு என்ன வருது? பல சோதனைகளை நான் இங்கிருந்து பார்க்கிறேன். நீங்க அங்கிருந்து பார்க்கிறப்போ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒருத்தனாய் பேசி கொண்டிருக்கிறேன் இல்லையா? நான் இங்கிருந்து பார்க்கிறப்ப எப்படி தெரியுது? நான் ஜாமணிக்கு, ஆண்டவரே அவர்கள் சோதனையில் அகப்படாதபடிக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜாமணிக்கிட்டே உள்ள அந்த ஜெபம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நமக்கு 3/4 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கே நமக்கு எப்படி இருக்கு? அப்படியே தள்ளுது. என்ன செய்யுது? இதுக்கு மட்டும் இல்லை. ஒருவேளை நமக்கு விளையாட்டா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமாய் பிசாசனவன் அப்படிதான் கிரியை செய்யறான். அவனுக்கு தெரியும், இந்த வாக்குத்தத்தத்தின் மீதான என்னுடைய வாஞ்சையை எடுத்து போடுவானே, ஆனால் நான் ஜீரோ ஆயிடுவேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கான கவனத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. வைராக்கியமா யாக்கோபை போல. யாக்கோபு குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன். அந்த வாஞ்சை ஒவ்வொரு நாளும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டா நாளுக்கு நாள் அவர்களுடைய ஆர்வம் எப்படி பெருகுமோ அப்படி என்ன செய்யணும்? பெருகணும். அதை இன்னும் அதிகமா தேடணும். நாளுக்கு நாள் ஆக ஒரு காரியத்தின் மீதான ஆர்வம் குறையும் என்பது உலக நியதியா இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நாள் ஆக என்னுடைய விசுவாசம் இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? வளரணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய். ஹல்லேலூயா. நம்முடைய கவனம் வாக்குத்தத்தத்தின் மீது அப்படி இருக்கும் பொழுதுதான் அதை நிறைவை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சிறுத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விலங்கினங்களிலேயே அதிக வேகமாய் ஓடக்கூடிய தன்மை இந்த சிறுத்தைக்கு இருக்கிறதா சொல்லுகிறாங்க. சீட்டாக்கு அது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. எத்தனை கிலோமீட்டர் வேகம்? 110 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. அவ்வளவு ஸ்பீடா ஓடக்கூடிய ஒரு விலங்கினம். அதுல நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா ஒரு காரியம் என்னன்னா, 110 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுகிற ஒரு சிறுத்தை அந்த ஓடுகிற பாதையில ஒரு இரையை விரட்டிட்டு போகுதுன்னு வச்சுங்களேன். தன்னுடைய இரையை விரட்டிட்டு போகுது அப்படின்னா, ஓடுகிற பாதையில எவ்வளவு மேடு பள்ளங்கள் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், அதனுடைய சரீரத்தின் மற்ற அங்கங்கள் அதற்கு ஏற்றவாறு செயல்படும். உதாரணத்திற்கு முன்னங்கால்கள், பின்னங்கால்கள், அதனுடைய வால், அதனுடைய முதுகு தண்டு பகுதி, இதெல்லாம் நல்ல பிளெக்சிபிள் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அதனுடைய தலை, அதனுடைய பார்வை அந்த இறையை விட்டு என்ன செய்யாது? நகராது. நம்ம மற்ற விலங்கினங்கள் ஓடுறத பார்த்தீங்கன்னா உடம்புல தலையும் சேர்ந்து என்ன செய்யும்? நீங்க சிறுத்தை ஓடுறத ஸ்லோ மோஷன்ல யூடியூப்ல போய் பாருங்களேன். உடம்புல எல்லா பகுதியும் அசையும், தலை மட்டும் அப்படியே நேரா இருக்கும். மிச்சதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். தலை அப்படியே இருக்கும். அதோடைய ஃபோக்கஸ் அவங்க ஃபேக்ட்ஸ் சொல்லுது, ஒரு ஸ்னைப்பர் கன் தூரத்தில் பல கிலோமீட்டர்களுக்கு அந்த புறம் இருக்கிறவர்களை குறிப்பாத்து சுடுகிறதற்கு யூஸ் பண்ணப்படுகிற ஸ்னைப்பர் கன். அதில் ஒரு ஸ்கோப் வச்சிருப்பாங்க, டெலஸ்கோப் மாதிரி தூரத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு. அதில் எந்த அளவிற்கு ஃபோக்கஸ் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு சிறுத்தைக்கு ஃபோக்கஸ் இருக்குமா. அது அவ்வளவு உன்னிப்பா, எவ்வளவு வேகமாக ஓடினாலும், எவ்வளவு மற்ற டைவர்ஷன்ஸ் இருந்தாலும், இறையின் மேலே வைத்திருக்கிற கண்ணை ஒரு நாள் என்ன செய்யாதா? மாற்றாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டால் பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு தேவைகள் இருக்கான்னு கேட்டால் தேவைகள்
இருக்கு. நமக்கு சில போராட்டங்கள் இருக்கான்னு கேட்டா போராட்டங்கள் இருக்கு. நமக்கு சில பலவீனங்கள் இருக்கான்னு கேட்டா பலவீனங்கள் இருக்கு. ஆனால் இவைகளை காரணம் காட்டி நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதிலிருந்து என் கவனத்தை நான் சிதறடிப்பேனே, ஆனால் நான் இவ்வளவையும் தாண்டி ஓடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் விரும்புகிறது, இத்தனையையும் தாண்டி இத்தனை நெருக்கங்களையும் மீறி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோமே. ஆனால் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்லப்பா, அதை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே, உங்க வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கல்ல, நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அல்லவா, இந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க, இந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா, நான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையில விழுந்து போகவில்லை. ஆண்டவரே, இஸ்ரவேலை உண்டாக்கி நேசிக்கிற தேவன், எங்களை என்ன செய்கிறீங்க, நேசிக்கிறீங்களா, அந்த வார்த்தை எங்களில் நிறைவேறட்டும் என்கிற அந்த வாஞ்சை, அந்த ஆர்வம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதிகமாகி கொண்டே. வெறுமனே வார்த்தையை வாங்கி அப்படியே ஏதோ ஒரு பரன்ல ஒரு லாஃப்ட்ல போட்டு மூடி வச்சுட்டோம். இல்லை 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 இல்லை. சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருப்போம், அதை ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரம் வச்சு நல்லா என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. பாப்பா இல்லை, சண்டே ஸ்கூல் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன யூடியூப்ல இருக்கும் பார்த்துட்டு அப்புறம் கேட்பாங்க, சரி பரவாயில்ல சொல்லிடுவோம். சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் பயங்கர ஆர்வமாக கேட்டாங்க ஒரு டைமில். ஐ திங்க் யூகேஜி படிக்கிற அந்த டைமில் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். உடனேவோ நானும் பரவாயில்ல, பிள்ளை நல்லா வளர்ந்துட்டா, சைக்கிள் ஓட்டுறதுக்கு சைக்கிள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மதுரைக்கு போயிருந்தப்போ, மதுரையில் ஒரு நல்ல கடையாக பார்த்து ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினோம். வாங்குறப்போ பார்க்கணுமே, கடைக்குள்ளே போய் இந்த சைக்கிள் வேணாண்டாடும், அந்த சைக்கிள் டாடும், இந்த கலர் வேணாண்டாடும், அந்த கலர் டாடும், காலட்டு தான் பார்க்கணும் டாடுன்னு ஏறி உள்ளேயே ஓட்டி பார்த்து எல்லாம் முடிஞ்சு காருக்குள்ளே அடைக்க முடியல. கடைசியில் அதை நாங்கள் நோட் பண்ணாமல் விட்டோம், கார் பத்தலை. அப்புறம் அடைச்சி திணிச்சு வச்சு க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த சைக்கிள் ஒரு மூலையில் கிடக்கு. என்னைக்காவது நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்ப எடுத்து அவன் வம்படியாக கூப்பிட்டு, சைக்கிள் நீ தானே கேட்ட, நீ கேட்டு தானே வாங்கி கொடுத்தேவா அப்படின்னு கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஓட்ட வைக்க வேண்டிய. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே, அதுவும் இந்த தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலே ஒரு விஷயத்தின் மீதான ஆர்வம் என்ன செஞ்சிருது, குறைஞ்சு போயிடுது. நல்லா கவனிங்க, இது சின்ன பிள்ளை விளையாட்டு இல்லை. நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அந்த சைக்கிள் பிரச்சனை அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் இது இட்ஸ் சம்திங் சீரியஸ் அபவுட் அவர் லைஃப்ஸ். நம்முடைய வாழ்க்கையை குறித்த மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஆர்வ குறைவு ஏற்படுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நானும் படுகிற பிரயாசங்களுக்கான நன்மையை பெற வேண்டுமே, ஆனால் முதல்ல அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், பிடித்து. வாழ்க்கை நம்மளை எப்படி பரட்டி போட்டாலும் சரி, இந்த ரோலர் கோஸ்டர் பார்த்துருக்கீங்கல்ல, ரோலர் கோஸ்டர் போயிருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். நானும் அப்படி இதில் போக மாட்டேன், நமக்கு அதில் பரிச்சயம் இல்லாததுனால. இந்த மேலே கீழேலாம் அப்படியே இந்த ட்ரெயின் மாதிரி போய் வளைஞ்சு வரும். பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், தலைகீழாக போகும், அப்புறம் நேராக போகும், அப்புறம் வேகமாக போகும், மேலே போகும், கீழே போகும். எங்கே போனாலும் அதனுடைய சக்கரங்கள் கரெக்டாக அந்த ட்ராக்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை நமக்கு எதை வேணாலும் வச்சிருக்கலாம். இந்த 2025 வாட் லைஃப் ஹஸ் காட் ஃபார் அஸ், அது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். அது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்கிற ட்ராக்ல ஃபிக்ஸ் ஆகி இருக்குமே, ஆனால் எதுவும் உங்களை நம்மையும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சித்து கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இன்வெஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ் ஆன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். முயற்சிகளை வாக்குத்தத்தத்தில் முதலீடு செய்யுங்கள். முதலீடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை வச்சு ஒரு நிலம் வாங்குறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை நிலத்தில் என்ன செய்கிறேன், முதலீடு செய்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா காசு இருக்கு. இப்போ அந்த 5 லட்ச ரூபாயை வச்சு நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கி அதை வாடகைக்கு விடுறேன் அப்படின்னா, டாக்ஸியா நான் அதை ஓட்டுறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் ஒரு வாகனத்தில் என்ன செய்கிறேன், முதலீடு செய்கிறேன். பிசினஸ்ல இருக்கிறவங்க பிசினஸ்ல முதலீடு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில முதலீடு. நம்முடைய பொருளை ஒரு காரியத்தின் மேல என்ன நம்பிக்கையில கொடுக்கிறோம், நான் இதுல முதலீடு செய்தால் அது மறுபடியும் எனக்கு லாபமா திரும்ப என்ன செய்யும், வரும். நல்லா கவனிங்க. இப்ப இந்த முதலீடு எங்க வெளிப்பட வேண்டுமே, ஆனால் என்னுடைய முயற்சிகள் இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய பிரயாசங்கள், அந்த பிரயாசங்களை நான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் செலுத்த வேண்டும். எதன் மேல செலுத்த வேண்டும்?
வாக்கு தத்தத்தின் மேல செலுத்த வேண்டும். என்னுடைய நேரமா இருக்கட்டும், என்னுடைய முயற்சிகளா இருக்கட்டும், நான் படுக்கிற பிரயாசங்களா இருக்கட்டும், நான் யோசிக்கிற காரியங்களா இருக்கட்டும், நான் பேசுகிற காரியங்களா இருக்கட்டும், நான் முன்னெடுக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இந்த வாக்கு தத்தத்திற்கு முதலிடம் என்ன செய்ய வேண்டும்? அமைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்துல இந்த தாளந்துகளை வாங்கின ஊழியக்காரர்களை குறித்த ஒரு ஓமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 25வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதுல 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்ல 2 கேட்டகரியாய் பிரிப்போமே, ஆனால் முதல் 2 பேர் ஒரு கேட்டகரியா வராங்க, கடைசியில் இருக்கிறவர் ஒரு கேட்டகரியா போறார். இந்த முதல் 2 பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க என்ன எதுல வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னா, 25வது அதிகாரம் 15-17 வசனங்கள் சொல்லுகிறது, 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி, சொல்லுங்க பார்க்கலாம், அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி. இப்ப இந்த 2 தாளந்து வாங்கினவரை குறித்து அப்படிதான் போட்டிருக்கு. அப்படியே அப்படின்னு போட்டிருக்கு. எப்படியே அவைகளை கொண்டு இப்ப இவங்க 2 பேரும் அவைகளை கொண்டு என்ன பண்ணாங்க? வியாபாரம். இந்த 3வது நபர் என்ன பண்ணாரு? குழி தோண்டி. நல்லா கவனிங்க, முதல் 2 பேர் அதை முதலீடு செய்தார்கள், கடைசி நபர் அதை முடக்கி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் என்கிற இந்த பொக்கிஷத்தின் மேல் நீங்களும் நானும் எந்த அளவிற்கு முதலீடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிலத்தில் முதலீடு செய்து தோற்றவர்கள் இருக்கலாம், அல்லது வேற எதிலையாவது முதலீடு செய்து தோற்றவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையில முதலீடு செய்து தங்களுடைய நேரத்தை கொடுத்து, தங்களுடைய பொருளை கொடுத்து, தங்களுடைய பிரயாசங்களை கொடுத்து தோற்றவர்கள் சரித்திரத்தில் ஒருவரும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் என்ன செய்தாராம்? பெற்றுக்கொண்டார். அந்த பஞ்ச காலம் வந்த உடனே ஈசாக்கு ஒரு பிளான் பண்றார். என்ன தெரியுமா பிளான் பண்றாரு? எகிப்துக்கு போயிடலாம். எங்க போயிடலாம்? ஏன்னா எகிப்து பெரிய தேசம், வளமையான தேசம், அங்க பொருள் இருக்கும். இப்ப நம்ம கிட்ட காசு இருக்கு. ஏன்னா ஈசாக்கு செல்வ செழிப்பு உள்ளவர், அப்பா சொத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அதை வச்சு நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டு கூட என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சிடலாம். அவர் அப்படி யோசிக்கிறார். இப்ப அவருடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த யோசனையை புரிந்து கொண்ட ஆண்டவர், நீங்க வேதத்துல வாசிக்கிற ஆதியாகமம் 26:2 ஈசாக்கோட பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு. இப்ப ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு என்ன செய்யாத? போகாத. இப்ப அடுத்த கேள்வி ஈசாக்கு என்ன கேட்டிருக்கணும்? எகிப்துக்கு எதுக்கு டூரா போறாரு? சுத்தி பார்க்கறதுக்கா போறாரு? எதுக்கு போறாரு? இருக்கிற இடத்துல என்ன இல்ல? அவர் 4 பேர் இல்ல, அவர் 3 பேர் இல்ல, அவரை நம்பி நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும், பிள்ளைகள் இருந்திருக்கும். இப்ப அதெல்லாவற்றையும் மனசுல வச்சுதான் அவர் என்ன செய்யணும்? செயல்படணும். இப்ப அடுத்த கேள்வி அவருக்கு என்ன வந்திருக்கும்? சந்தோஷம் ஆண்டவரே, நீங்க எகிப்துக்கு போக வேணாம்ன்றீங்க, நான் போகல. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது ஆண்டவரே? சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல. உடனே ஆண்டவர் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 23வது வசனத்துல, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? உன்னோடே கூட இருந்து உன்னை. இப்ப இதை பேசிட்டு ஈசாக்கு திரும்ப வீட்டுக்கு போறார். இப்ப வேலைக்காரர்களின் கண்கள் தங்கள் எஜமான்களை, இப்ப அவங்க பூரா யாரை பார்த்துருப்பாங்க? போய் பேசிட்டு வராரு, நமக்கு வெயிட் ஏதாவது என்ன செய்வாரு? கொண்டு வருவாரு. என்ன கை வெறுங்கையா வருது அப்படின்னா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயா, வயிறு என்ன செய்யுது? பசிக்குதியா, புள்ள குட்டியெல்லாம் பட்னியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அதுக்கு ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னா உன்னோட கூட இருப்பேன்னாரா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரா, என்ன இது, பேசாம வாங்க கிளம்புவோம் அப்படின்னா ஈசாக்கு சொல்லியிருப்பார், இல்லை ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த தேசத்துல இரு. சரி என்ன பண்ணலாம்? இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம்? அப்படித்தானே பண்ணுவோம். நமக்கு கொஞ்சம் இந்த லாக்டவுனில் நமக்கு நல்ல பழக்கம். இடையில அப்புறம் கொஞ்சம் நல்ல கிராசரிஸ்லாம் கிடைச்சிருச்சு. ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம்? சாப்பிட்டு இருக்கிறத வச்சு என்ன செய்வோம்? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், மற்ற நாட்களில் சாப்பிட்டதை விட லாக்டவுனில் தான் நம்ம நிறைய என்ன செஞ்சோம்? சாப்பிடும். பாருங்க, நான் மட்டும் தான் நினைச்சேன், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஒரே நேரத்தில் சாப்பிட்றத 3 நேரமாக பிரித்து சாப்பிடுவோம். ஏதோ பசி அடக்கிற அளவுக்கு அப்படி பிளான் பண்ணுவோம். ஆனால் ஈசாக்கு இப்போ அங்கேயும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் இருக்கிற கொஞ்சத்தை எடுத்துட்டு போறாரு. உடனே இவங்க பாக்குறாங்க, பரவாயில்ல, எஜமான் நமக்கு படி அளக்க போறாருன்னு பார்த்தா, உங்களுக்கு படி அளக்கிறதுக்கு இல்லை, நான் விதைக்க போறேன், வாங்க என் கூட அப்படின்றாரு.
இவங்க போற எப்படி பார்த்துருப்பாங்க, ஓ பைத்தியம் எங்கித்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு, இருக்கிற கொஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். அந்த விதவை சொல்றாங்கல்ல, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறோம், அப்படி திண்டுட்டாவது சாகலான்னு பார்த்தா நீ இருக்கிறதையும் கொண்டு போய் எங்க போட போறேன்றீங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, வாய்க்கால்ல தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்துல தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சம் இருக்கு தேசத்துல, என்ன போட்டாலும் வராது, நிலம் செத்து போயிட்டது. இப்ப இருக்கிறதையும் கொண்டு போய் நீ எங்க போட போறீங்க, நிலத்துல போட போறீங்க. ஈசாக்கானா துணிந்து விதைத்தார். எந்த நம்பிக்கையில தெரியுமா, நான் நிலத்தை நம்பி விதைக்கல, வாக்கு தத்தத்தில் முதலீடு செய்கிறேன். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிலம் எனக்கு கொடுக்காது, வானம் எனக்கு கொடுக்காது, நான் நீரை நம்பி முதலீடு செய்யவில்லை. என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற இடத்துலயே இருன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த வார்த்தையில என்ன செய்கிறேன், முதலீடு செய்கிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்துல அந்த இடத்துல ஈசாக்கு 100 மடங்கு பலனை அனுபவித்தான். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை குறைவின் மத்தியில வந்திருக்கலாம் நீங்க, ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில வந்திருக்கலாம் நீங்க, தேவைகளின் மத்தியில வந்திருக்கலாம் நீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய அன்றாட வேலையா இருக்கட்டும், என்னுடைய வருமானமா இருக்கட்டும், நான் செய்கிற செலவுகளா இருக்கட்டும், என்னுடைய சேமிப்பா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், நான் எடுக்கிற முயற்சிகளா இருக்கட்டும், எதுவானாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் என்ன செய்யணும், முதல் சொல்லி சொல்லி பண்ணுங்க, சொல்லி சொல்லி பண்ணுங்க. ஆண்டவரே, காலையில் இப்போ நான் கிளம்பி வேலைக்கு போகிறேன், ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீங்கல்ல, அந்த வாக்கு தத்தம் என் வேலையின் மேலே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப, காலேஜுக்கு போகிறப்ப கை வச்சு ஜெர்மனி அனுப்புங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்கப்பா, நீங்கள் வாக்கு பண்ணி இருக்கிறீங்கல்ல, அந்த வாக்கு எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும், நிறைவேறட்டும். எல்லா காரியங்களிலும், எல்லா காரியங்களிலும் நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை முன்னிறுத்தி என்ன செய்யணும், அதை தாண்டி எதுவும் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. எல்லா வாக்கு தத்தத்தை முன்னிறுத்தி, வாக்கு தத்தத்தை முன்னிறுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் வாக்கு தத்தத்தை வாங்கின உடனே அப்படியே ஈஸியா கிடைச்சிரும். ஈசாக்கு அது லேசான காரியமா இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா? தன்னுடைய கையில் இருந்ததை கொஞ்சத்தையும் போய் விதைக்கிறது லேசான காரியம் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு பல இடங்கள்ல பேசப்படுகிற காரியம், நம்ம கேட்கிற காரியம் என்ன தெரியுமா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, அது ஒரு மாயைங்க, அது ஒரு மாயை. மாயை. வேதம் ஒரு நாளும் நம்மளை சோம்பேறி ஆக்காது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்யாது, சோம்பேறி ஆக்காது. நீ எதுவுமே பண்ணாத, உனக்கு வந்துகிட்டே இருக்கும், அக்கௌண்ட்ல வரும், உன் வீட்டுக்கு வரும், உன் பீரோக்குள்ள வரும். நம்பிராதீங்க, அது ஒரு மாயை, அது ஒரு மாயை. வேதம் நம்மை ஒரு நாளும் சோம்பேறி ஆக்காது. வேதம் உழைப்பவர்களை உற்சாகப்படுத்துது. யாரை உற்சாகப்படுத்துது? வசனம் சொல்லுகிறது இல்லையா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி என்ன செய்யணும், அவனுக்கு தான். யார் பிரயாசப்படுகிறார்களோ, யார் உழைக்கிறார்களோ, அவர்களைத்தான் வேதம் ஆசீர்வதிக்கிறது. அதைத்தான் வாசித்தோம். ஈசாக்கு வார்த்தையை வாங்கிட்டோம்ல, ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, எப்படியாவது கொடுப்பார் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு. வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனால் வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நான் என்ன செய்யணும், உழைக்கணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆழத்தில் போய் வலை என்ன செய்ய போடு. அது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ராத்திரி முழுக்க ஒரு மனுஷன் முழிச்சு கடல்ல போய் வலை போட்டு வந்திருக்கிறார். இன்னும் அவர் கொஞ்ச நேரம் கூட என்ன செய்யல, ரெஸ்ட் எடுக்கல. மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு, அது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஆல் நைட் பிரேயர் முடிச்சுட்டு, நம்ம ஆல் நைட் பிரேயருக்கு சொல்ற காரணமே என்னது, அடுத்த நாள் வேலைக்கு போகணும் பாஸ்டர், அதனால என்ன செய்ய முடியல. பேதுரு ராத்திரி பூரா வலை போட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, பேதுரு சொல், எனக்கு மீன் கூட வேண்டாம் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் தூங்கணும் நான், அதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க. ஆண்டவர் சொல்ல, இல்ல பேதுருவே, நான் சொல்றேன், ஆழத்தின் போல என்ன செய்ய, வலைய போடு. நல்லா கவனிங்க, கடல்ல மீன் போட்ட வலைய போட்ட பேதுருக்கு ஒண்ணும் கிடைக்கல. வார்த்தையில வலைய போட்டா வலைகள் கிளியத்தக்க மீன்களை பேதுரு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதனால மாத்திரம் அல்ல, வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு நாம் எந்த அளவிற்கு உழைக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் நானும் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தமோ கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஒரு நாளும் நம்முடைய உழைப்பை, பிரயாசத்தை, முயற்சியை ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. அல்லேலூயா. நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட இடையில போய் யூத் மீட்டிங்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம வருஷம் ஃபுல்லா படிக்கிறதே இல்லை, ஆனா எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்து என்ன செய்யறது, நேரு முழங்கால. என்ன முழங்கால? ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு, அதை ஒன்றை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். என்ன நம்பிக்கை? நம்ம போவோமா, நமக்கு பதிலா அவர் என்ன செய்வாரா, அவர் கிறுக்கி போடுவார். அவர் என்ன செய்ய மாட்டாரு,
நம்ம இன்றைக்கு பல நேரம் நம்ம அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறோங்க. பல நேரங்கள் அப்படி சொல்லப்படுகிறது, பல நேரங்களில் நாமளே அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அவர் செய்வார், அதனால நான் எதுவும் என்ன செய்ய வேண்டியதில்லை. பேதுருவை பார்க்குறோம், ஈசாக்கை பார்க்குறோம், விதைச்சாங்க. என்ன செஞ்சாங்க? விதைச்சாங்க, உழைத்தார்கள். கர்த்தர் உழைப்பின் பலனை 100 மடங்காய் கொடுத்தார். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் முதலீடு செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் உழைத்து இருக்கலாம், இனிமேல் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தில் முதலீடு செய்து உழைத்து பாருங்கள், 100 மடங்கு பலனை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தன்னுடைய மாம்சத்தில் இஸ்மவேலை பெற்றார், ஆனால் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா ஈசாக்கு என்ன செய்தார்? பெற்றார். நல்லா கவனிக்கணும். வாக்கு தத்தத்தின் பிள்ளை யாரு? ஈசாக்கு. அவர் மாம்சத்தில் பெற்ற பிள்ளை யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேலுக்காக நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அதனால அவனும் பெரிய ஜாதி என்ன செய்வான்? மாறுவான். ஆனா வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு பாத்தீங்களா, அவர் பெரிய ஜாதியாய் மாறுகிறது அல்ல, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவான். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது ஏதோ வச்சுக்கப்பா, ஆனா அது என்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் இதுதான், அதை நீ வச்சுக்கப்பா. அல்லேலூயா. நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தை முன்னிட்டு உழைக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? இந்த வேதத்தை அறிந்தவர்களுக்கும் வாக்கு தத்தத்தை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் என்ன? அவர்கள் மாம்சத்தின் பிள்ளையாகிய இஸ்மவேலை பெறுகிறார்கள், நீங்களும் நானுமோ வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது திரளாய் பெருகக்கூடிய தன்மை வாய்ந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம பிரயாசப்படுகிறோம், ஆனால் நம்முடைய பிரயாசம் வாக்கு தத்தத்தை முன்னிட்டு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு முடிவெடுக்கிறீங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.